வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. Download ShareChat. தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமீன். இந்த காலை நேர சிந்தனைக்கென்று யோசுவா 22 அதிகாரம் 5வது வசனம். ஒரு காரியத்தில் மாத்திரம் சர்வ ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரவேல் மக்களை அனுப்புகிறார். அந்த ஒரு காரியம் என்ன? கடவுளுடைய கற்பனைகள் நியாயப்பிரமாணங்களிலே அதை கடைபிடிப்பதற்கும் அதன்படி நடப்பதற்கும் நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக மக்கள் கடவுளுடைய வார்த்தையை படிக்கிறார்கள், ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு மனமில்லை. அநேகர் இன்றைக்கு பிரசங்கிக்கிறார்கள், ஆனால் அதன்படி நடப்பதற்கு மனமில்லாதவர்களாக இருக்கிறார்கள். அநேகர் அழகாக புத்திமதிகளை சொல்லுகிறார்கள், ஆனால் அந்த புத்திமதியை கடைபிடித்து நடக்க அவர்கள் உள்ளத்திலே இடமில்லை. என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அன்புக்குரிய இறை மக்களே, ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு செயலிலும் ஆண்டவராகிய கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு, கடவுளே, ஒருவேளை நான் செய்வது தவறாக இருக்குமா, ஒருவேளை நான் செய்கிறது தவறான காரியமா என்று கடவுளிடத்தில் நான் முறையிட்டு யோசித்து நான் பரிசோதித்து பார்த்து, கடவுளே, அப்படி தவறுகள் இருந்தால் என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போம். அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை பயணம் மிக மிக வேகமாக சென்று கொண்டு இருக்கிறது. இடம் கிடைத்தாலும் கிடைக்கவில்லை என்று சொன்னாலும், அனுமதி கிடைத்தாலும் கிடைக்கவில்லை என்று சொன்னாலும், நாமோ என்ன செய்கிறோம்? இந்த திருப்பணிகளுக்கு, இந்த பயணங்களுக்கு நாம் சளைக்காதவர்களாக, விட்டு கொடுக்காதவர்களாக நாம் ஏறி பயணித்து கொண்டு தான் இருக்கிறோம். பொதுவாக ஒரு பணக்கார பெண் விண்ணகம் சென்றபோது அவருக்கு ஒரு சிறு வீடு தான் அங்கு கிடைக்கின்றது. ஏன் இந்த அளவுக்கு சிறிய வீட்டை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? பூலோகத்தில் அவ்வளோ பெரிய வீடு வைத்திருந்த போது உங்களுக்கு ஏன் இங்கே சிறிய வீடாக இருக்கிறது? மேலே சென்றால் உங்களுக்கு பெரிய வீடு, பொற்தளம் போட்ட வீதி என்றெல்லாம் சொல்லப்படுகிறது என்று சொல்கிறார்கள். கேட்டவுடனே, நீங்கள் உதவும் பொருள்கள் எல்லாமே சிறிய கூரை வீடுகள் தான் என்று சொல்லி, நீங்கள் உதவி செய்த ஒவ்வொரு மக்களும், சிறிய சிறிய மக்களும், ஏழைகளும், எளியவர்களும், குடிசையில் வாழ்கிற மக்களுக்காக நீங்கள் செய்த வீடு, உங்களுடைய பரலோகத்திலே அதே சிறிய கூரை வீட்டை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். லூக்கா 6 அதிகாரம் 18வது வசனத்தில், எந்த அளவு நீங்கள் அளக்கிறீர்களோ அந்த அளவு அளக்கப்படும். எந்த அளவு நாம் கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை செயல்படுத்த நாம் முயற்சிக்கிறோமோ, அதன்படி நடப்பதற்கு நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு நாம் அந்த சத்தியத்திலே நடக்க நாம் எத்தனிக்கிறோமோ, முயற்சிக்கிறோமோ, ஒப்பு கொடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய ஆசீர்வாதங்கள் விண்ணகத்திலே பலுகி பெருகி காணப்படும். அப்படியான ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வது முன்னமாக ஆண்டவராகிய கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொடுத்திருக்கிற எண்ணிலடங்கா நன்மைகள் ஏராளம் தாராளம். நமக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து நான் உனக்கு கொட்டி கொடுத்து ஆசீர்வதிப்பேன், இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிப்பேன். உன் மாப்பிசைகிற தொட்டியும் உன்னுடைய எண்ணெய் களஞ்சியம் குறைவதே இல்லை. சாரிபாத் விதவையின் வாழ்க்கையில் அங்கு ஒரு பெரிய திறப்பை கட்டளையிட்டது போல உன்னுடைய களஞ்சியங்களில், உன்னுடைய களையத்தில் மாவு குறைவதே இல்லை, உன்னுடைய களையத்தில் எண்ணெய்கள் குறைவதே இல்லை. இன்றைக்கு அப்படிப்பட்ட
ஒரு நன்மையை இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுப்பதாக வாக்கு கொடுக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு விஷயத்தில் மிக மிக ஜாக்கிரதையாக ஆண்டவராகிய கடவுளுடைய வாக்குத்தத்தத்தை அது அவருடைய கட்டளைகளை கவனமாய் கைக்கொள்ளும் பொழுது எந்த கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் இன்னல் இடையூறுகள் நம்மை துரத்தினாலும் அதில் கவனமாக கலப்பையில் கை வைத்துட்டு திரும்பி பார்க்கக்கூடாத ஒரு விசுவாசியாக நாம் போராடி ஆண்டவருக்கு நேராக செல்ல வேண்டும். அப்படி செல்லும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ ஜாக்கிரதையாக இந்த வசனங்களை கை கொண்டு நட. அப்படிப்பட்ட உள்ளத்தோடு இந்த நாளை நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த நாள் நம் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, உம்முடைய அன்பால இரக்கத்தினாலே நாங்கள் புதிய ஒரு நாளை ஆண்டவரை புது ஆசீர்வாதத்தோடு பெற்றுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் கூட உம்முடைய வல்லமையின் வாக்கு தத்தங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு விஷயம், கடவுளுடைய வார்த்தைகளை இன்பத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் எல்லா நிலையிலும் கவனமாய் கை கொண்டு நடக்க, பிறருக்கு அதை அறிமுகம் செய்து நடக்க, சாட்சியாய் விளக்க பண்ண ஆண்டவர் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அந்த வார்த்தையில் சுகம், அந்த வார்த்தையில் ஜெயம், அந்த வார்த்தையில் அற்புதம் எல்லாம் நடக்கட்டும். தொடர்ந்து உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். குறிப்பாக எங்கள் திருச்சபையை ஆண்டவரை அருட்கண்ணால் நோக்கி ஆசீர்வதியும் நடைபெற போகிற ஆண்டவரை சினாடு கண்டினியூஷன் கமிட்டி 22, 23 தேதிகளில் அதில் ஒரு அமைதியை கட்டளையிடும். நல்ல பல ஆக்கப்பூர்வமான முடிவுகளை எடுக்க ஆண்டவரை பேராயர், ஆலோசனை சங்கம் செயலர், ஆண்டவரை பொருளாளர் அனைவருக்கும் நல்ல ஆலோசனைகளை கொடுத்தரணும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல ஒரு பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.